நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் இல்லாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? 7 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து எங்க சாங் யூஸ் பண்ணாரு அப்படின்னு இந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீவபிராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாங்க தெரியல. அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க பாட்டு அவ்வளவுதான். ஒன் மியூசிக் டைரக்டரால போட முடியல, எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது. இப்போ அவரோட தப்பு கிடையாது. அந்த படத்துல குட் பேட் அக்ரில அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம். கிட்டாவிலையா எங்க பாட்டு போட்டோன்னே ஆளுக்கு கை உச்சிட்டு அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல? நீ பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டு போட்டு நீங்க ஆடுனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகன்ல கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடிப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டாக. அதனால அது வந்து ஒரு காலம் ஜீவபிராஜை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்.